இந்த ஜென் இசட் இளைஞர்களுடைய நிலை என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த செல்போனுக்காக எதையும் செய்ய துணிகிறான். அவன் சிந்தனை எப்படி இருக்கு தெரியுமா? இந்த உலகம் மட்டும்தான் வாழ்க்கையை நினைக்கிறான். கடந்த உரையில் மன்சூர் சொல்லி காட்டியது போல இந்த உலகத்தில் அவனுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? செல்போன் வாங்கணும், நல்ல வண்டி வாங்கணும், டூ வீலர் வாங்கணும், ரேஸ் பைக் வாங்கணும், கார் வாங்கணும், என்னுடைய 25 வயசுக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நான் இந்த உலகத்தில் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. கட்டுப்பட வேண்டும் என்று சொல்லி தருகிற மார்க்கம் இஸ்லாம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள், நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள், தௌஹீத் வாதிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய செல்வங்கள் அல்லாஹ்விற்கே மார்க்கத்தை கற்றுக்கிற அடிப்படையில் வாழ்க்கையில் நடைமுறையில் வாழ்ந்து காட்டுகிறார்கள். என்ன வாழ்க்கை? கட்டுப்படாத ஒரு வாழ்க்கை, கண்ணியம் இல்லாத வாழ்க்கை. எந்த அளவு கவலைக்குரிய விஷயம் தெரியுமா? ஒரு முஸ்லீம் எந்த தொழுகையை விட மாட்டான்? சொல்லுங்களேன் யாராவது. ஜும்மா. இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயம் ஜும்மா தொழுதாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? கடையில் நிற்கிறாங்க, டீ கடையில் நிற்கிறான், ஷாப்பிங் மால்ல நிற்கிறான், தியேட்டர்ல நிற்கிறான், வண்டியில் அப்படியே கிராஸ் பண்றான். இதுக்கு ஒரு 5-10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது உள்ளதெல்லாம் ஜிம்மா என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சும்மா உட்கார்ந்தாலும் எழுந்து வெளியே போயிடுவான். ஆனா இன்னைக்கு என்னுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கிறது? நமக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை. தொழுகையா எங்க அப்பா தொழுதுக்குவாரு, எங்க அம்மா தொழுதுக்குவாங்க, ஜகாத்தா அவங்க கொடுத்துக்குவாங்க, நோம்பா அவங்க பார்த்துக்குவாங்க. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? பெற்றோர்கள். நாம தான் காரணம். நோம்பு வைக்க பல பிள்ளைகளை சொல்றது இல்லைங்க தாய்மார்கள். உங்கள் பாசம் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு தெரியுதா? பிள்ளை மேல பாசம் பாசம்னு சொல்லி முன்னாடி காலத்தை எல்லாம் அடிச்சே மாடு மாதிரி அடிச்சு பிள்ளைய வளர்த்த காலம். இன்னைக்கு தந்தை அதட்டினார்னா தாய் வந்துட்டு பிள்ளைய திட்டாதீங்க, ஏதாவது பண்ணிக்க போறான், செத்து தொலைட்டுமே. குடும்பத்துல நிர்வாகம் செய்ய வேண்டிய கடமை ஆணுக்கு இருக்கிறது. அந்த ஆணுடைய அதிகாரம், வார்த்தை துணி கூட குடும்பத்தில் விழுந்துடக்கூடாது. என் பிள்ளைல அப்படி என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது என் பிள்ளை, அப்ப அவனுக்கு பிறக்கலையா? அதுபோல தந்தை என் பிள்ளை என் பொண்ணை திட்டாத, அப்படின்னா அந்த பொண்ணு உன்னுடைய மனைவிக்கு பிறக்கலையா? எங்கே போய் முடியுது அப்படின்னா, பாசம் இருக்க வேண்டும். அந்த பாசம் என்பது நம்முடைய பிள்ளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்கிற வழியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தை விரும்பி நேசித்து அதிலே வாழ்ந்து சாகிற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. இல்லைன்னா நம்மளாம் குற்றவாளிகள் ஆயிரும். நம்ம தான் பதில் சொல்லணும் எல்லா இடத்துல. திருமுறை குரான்ல நம்ம எங்கேயும் போக வேணாங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக் அதெல்லாம் இல்லை, நமக்கு மார்க்கத்துக்கு அது தேவையில்லை. என்ன பொறுத்தவரையில குரானும் நபிகளாருடைய போதனையும் போதும். உலகத்தில் சூப்பரா இருந்தாலும் இல்லாவிட்டாலும், செல்வம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், நோய் இருந்தாலும் நோயே இல்லாவிட்டாலும் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து வாழுகிற அற்புதமான வாழ்க்கையின் வழிமுறைகள் குரானிலும் ஹதீஸிலும் இருக்கிறது. லுக்மான் என்கிற ஒரு நல்ல அடியார் தன் பிள்ளையை வளர்த்த விதத்தை திருமுறை குரான் கற்றுத் தருகிறது. இன்றைக்கு நாம் அதில் இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் திருமுறையிலே சொல்லுகிறான், ولا تصير حدك للناس ولا تمشي في الارض مرحا ان الله لا يحب كل مختال فخور. லுக்மான் என்கிற நல்ல மனிதர் தன் பிள்ளைக்கு செய்த அறிவுரை அதிலே சொல்லிட்டே வருகிறாரு, என் அருமை மகனே தொழுகையை நிலைநாட்டு. அடுத்து சொல்லுகிறார், இரண்டாவதாக நன்மையை ஏவு, மூன்றாவதாக தீமையை தடு, நான்காவதாக உமக்கு ஏற்படுவதை சகித்துக்கொள். நம்ம பிள்ளையை வளர்த்தோம்னா அந்த பிள்ளைக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். நீ தொழுகையை விட்டுறக்கூடாதுரா, எனக்கு என்ன வேணாலும் சரி, உண்மை அம்மாவுக்கு என்ன வேணாலும் சரி, உனக்கே என்ன வேணாலும் சரி, தொழுகையை விட்டுறாத. நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், நமக்கு என்ன ஏற்பட்டாலும் அதை சகித்துக்கணும். இன்னைக்கு பிள்ளைய சகிச்சுக்க முடியலைங்க பிள்ளைங்களால. அது காரணம் பிள்ளைங்க இல்லை, நாம தான். அவன் அழுதா மனசு கேட்க மாட்டேங்குது, உடனே வண்டி வாங்கி கொடுத்துறது. பிள்ளை 3 நாளா சாப்பிடல பாய், சரி என்ன பண்ணலான் இருக்கீங்க, வண்டி வாங்கி தரலான் இருக்கிறேன். ஏன்? அவன் ஒரு வாரமா சாப்பிடாம இருக்கிறாங்க. யாருக்காக வாழ்றோம்? பிள்ளைக்காக தானே வாழ்றோம். அடுத்து அவர் சொல்லுகிறார் பாருங்க, மனிதர்களை விட்டும் உனது முகத்தை திருப்பி கொள்ளாத. கண்ணியத்தை கற்றுக் கொடுக்கிற அழகான வார்த்தைகள். இன்னைக்கு இளைஞர்களை கூட பேசுங்க, ஓயா அப்படிங்கிறான். நம்மளே இல்லை, அவங்க அப்பாவையே அவங்க அம்மாவையே எழுத்து பேசுறான். பல வீடுகளில் வருகிறது, பாய் அடிக்க வர்றான் பாய்க்கிறான்.
வயிற்றுல 10 மாசம் பெத்துட்டோம், விஷம் கொடுக்கவும் முடியல, கொல்லவும் முடியல, கொலை ஊற்றத்தில் போய் சேர்ந்துருவோம், பெத்த பாசமும் தடுக்குது. அப்ப என்ன செய்கிறது? அதற்கு ஒவ்வொரு சமுதாயத்திலும் இப்படி ஏதாவது நடந்துட்டு இருக்கும். நாம சில முடிவுகள் எடுத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் நாம் எடுத்திருக்கிறது நம்முடைய இளைய சமுதாயத்தை தஸ்கீல் செய்ய வேண்டும். நேரத்தை செலவழிக்கணும் விரும்புகிறோம். நம்முடைய பிள்ளைகளை இளமை பருவத்தில் வரக்கூடிய டீன் ஏஜ் 12 வயசு ஆரம்பிச்சா நீங்கள் யோசிக்காதீங்க. நம்ம அதுக்குன்னே ஒரு குழுவை ஏற்பாடு செய்கிறோம். அவர்களை கொண்டு போய் 10 பேர் 15 20 பேரா நேரத்தை செலவழிக்க விரும்புகிறோம். ஏன் தெரியுமா? என்னதான் என் குடும்பத்துக்கு நான் சொத்துக்களை சேர்த்தாலும் இந்த சமூகத்துக்குன்னு அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். அந்த கூட்டத்திற்காகவே நேரத்தை நாம் செலவழிக்க விரும்புகிறோம். நாளைக்கு நம்ம எல்லாரும் மௌத்தாயிட்டாலுமே அந்த பிள்ளைகள் இந்த மார்க்கத்தை தூக்கி நிறுத்த வேண்டும். சத்திய மார்க்கத்தை மக்களிடத்தில் எடுத்து பறைசாற்ற வேண்டும். அந்த வகையில் அவர்களை அழைத்து சென்று ஏதோ ஒரு விளையாட்டு இடத்துல பொழுதுபோக்கான இடங்களை கொண்டு போய் பேச போகிறோம். பயான் இல்லை, அவன் உள்ளத்திலிருந்து என்ன நினைக்கிறான், இஸ்லாத்தை பற்றி, இந்த உலகத்தை பற்றி என்ன நினைக்கிறான், இஸ்லாத்தை பற்றி என்ன நினைக்கிறான், பிற மத கடவுள் கொள்கையை பற்றி என்ன நினைக்கிறான், குரானை பற்றி என்ன நினைக்கிறான், பைபிளை பற்றி என்ன நினைக்கிறான், பகவத்கீதையை பற்றி என்ன நினைக்கிறான், என்னவெல்லாம் உனக்கு தோன்றுகிறதோ எல்லாவற்றையும் சொல். சமூகத்தில் எது உனக்கு சரின்படுது, எது தவறுன்படுது, எதை ஏற்றுக்கலான்னு தோணுது, எதை ஏற்றுக்க கூடாதுன்னு தோணுது, பேசுவா. ஏன்னா இஸ்லாமிய மார்க்கமே அப்படித்தானே. அந்த அடிப்படையில் அது போன்ற ஒரு நிகழ்வை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதற்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் பிள்ளைகளை தியாகம் செய்ய வேண்டும். இந்த நிகழ்வு தியாகம்தான், வேறு வழி இல்லை. பிள்ளைகளை சொல்லி அனுப்பி விடுங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம அதுக்கான சரியான வழிகாட்டுதல் அடிப்படையில் முயற்சிகளை மேற்கொள்கிறோம். அல்லாஹ் அதற்கான வெற்றியை தருவான்னு நம்புகிறோம். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் தெரியுமா? பிளே வித் பர்பஸ். விளையாட்டு வேணும். இஸ்லாமிய மார்க்கம் விளையாட்டிற்கு அப்பாற்பட்டது அல்ல, வீரத்திற்கும் அப்பாற்பட்டது அல்ல. ஆனால் அந்த விளையாட்டும் வீரமும் பர்பஸாக இருக்க வேண்டும், தேவைக்காக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஒரு திட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாம் நம்முடைய பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டும். வரும் காலகட்டங்களில் நம்ம பிள்ளை எதை விரும்புகிறாங்கிறது முக்கியம் இல்லை, எதை நோக்கி அவன் வாழ்க்கை பயணம் அமைய போகிறது என்பதே நம்முடைய விருப்பமாக இருக்க வேண்டும் என சொல்லி அனைவரும் இந்த ஜென் இசட் என்கிற இந்த குழுவிற்கு ஒத்துழைப்பை கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை, சகோதரர்கள் பிள்ளைகளை இந்த நிகழ்வுக்கு நம்ம அனுப்பி விடுங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கான குழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் நம்முடைய இந்த எண்ணத்தை சீர்படுத்துவான். ஆகிரதவான ரப்புல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.